I have one last question. கேட்கலாமா? இல்ல டைம் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல வகுப்புல கேட்டுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இஷ்ட தெய்வம் டைம் டு டைம் மாறுமா? இல்ல ஒரு இஷ்ட தெய்வம் will be there for லைஃப் டைம்? ஏன்னா சில பேரை நான் ஒரு சில குறிப்பிட்ட வருஷங்கள் ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வம்னுவாங்க. ஒரு சில இயர்ஸ்க்கு அதுக்கு அப்புறம் வேற ஒரு கடவுளை இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மாறுபடுமா? will it remain the same அப்படின்னு? அது மனுஷங்களை பொறுத்து. நீங்க சொன்னது மாதிரி சில பேருக்கு அது மாறுது, மாறணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம ஒரு சின்ன பிள்ளையில ஒரு தெய்வத்தை பிடிக்குது, அந்த தெய்வத்தை பத்தி மேலும் 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 நம்ம அறிஞ்சு வரும்போது அந்த தெய்வத்திலேயே நம்ம நிலைச்சிருவோம். ஒருவேளை ஒரு தெய்வத்தை நமக்கு பிடிச்சிருக்கு, கும்பிட்டுட்டு இருக்கிறோம், நம்ம இன்னொரு தெய்வத்தை பத்தி படிக்கிறோம், கேட்கிறோம், அப்போ நம்முடைய இஷ்ட தெய்வம் அந்த இடத்துல மாறக்கூடும். யாராவது ஒரு ஆள் ஒரு சாமியை கும்பிட்டு இந்த மதம் மாத்ததுல எல்லாம் இந்த வேலை நடக்கும். இயேசுவை கும்பிட்டாரு, நோய் குணமாயிட்டுன்னு நம்மளை ஏமாத்தி தலையில மிளகா அரைச்சி மதம் மாத்துவாங்க. போப்பு பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துருப்பாரு, தினகரனுக்கு மகள் புளிய மரத்துல மோதி இறந்து போவா, அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்மளை ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி பர்பஸா ஏமாத்துறதுனாலேயோ அல்லது நாம கேள்விப்படுற சில விஷயங்களோ யாரோ ஒருத்தருக்கு தெய்வ அனுகிரகம் கிடைச்சிருக்கும். அப்ப அவங்க வழிபட்ட தெய்வத்தினால அந்த அனுகிரகம் கிடைச்சு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிடுவோம். அது அந்த தெய்வத்தினுடைய சக்தி இல்ல, இவன் வழிபட்ட சக்தி. இவன் நல்ல பக்தனாக இருந்தா, நல்ல விதமா வழிபட்டான், கிருஷ்ணன் கீதையில சொல்ற மாதிரி அவரு அதனால அந்த ரூபத்துல அனுகிரகம் பண்ணார். பூந்தான நம்பூதிரி பாடுன்னு நினைக்கிறேன். அவரு கடவுளை தியானம் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும்னு போய் கேட்டாராம். பூஜாரி அது எரும மாடு மாதிரி இருப்பாரு அப்படின்னாராம். குருவாயூர் கிருஷ்ணன் கதையில வருதுன்னு நினைக்கிறேன். இவர் எரும மாடுன்னு நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கோவில் திருவிழா, பகவான் உற்சவமூர்த்தியை வெளியே கொண்டு வந்தா அது வெளியே வராது, எங்கேயோ இடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் பகவான் வெளியே வர மாட்டாங்கன்னு யாருக்கும் புரியல. கூட்டத்துல இருந்து இவரு சொன்னாராம், அது அந்த வலது கொம்பு இடிக்குது, கொஞ்சம் அப்படி சரிச்சு எடுங்க வந்துடும் அப்படின்னாரு. எப்படியோ பகவான் வெளியே வந்தா போறேன்னு சொல்லிட்டு அப்படி சரிச்சு எடுத்தாங்க, வந்துட்டு. அப்பதான் அந்த பூஜாரிக்கு புரிஞ்சுது, நம்ம இவங்கிட்ட எரும மாடுன்னு சொன்னோம், அதனால பகவான் அவருக்காக வேண்டி எரும மாடாட்டி வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு. அதனால நம்ம வழிபாட்டில் இருக்கக்கூடிய பக்தனுடைய பக்தியினுடைய சக்தி தான் அங்க வேலை செய்தே தவிர எந்த ரூபம் பகவான் அப்படிங்கிறது வேலை செய்யறது கிடையாது. இந்த அடிப்படையை பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு தெய்வத்தினால அனுகிரகம் கிடைச்சதுங்கிற கதையெல்லாம் கேள்விப்பட்டாங்கன்னா அந்த தெய்வத்துக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடும். தேவைன்னு இல்லை, ஷிஃப்ட் ஆகிறது நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அதனால இஷ்ட தெய்வம் சில பேருக்கு மாறுது, சில பேரு குல தெய்வத்தையே இஷ்ட தெய்வத்தையா வழிபடுறவங்களும் உண்டு. அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை. சிலருக்கு சிவன் கிட்ட ஈர்ப்பு வரும், சிலருக்கு கணபதி கிட்ட ஈர்ப்பு வரும், சிலருக்கு முருகன் கிட்ட ஈர்ப்பு வரும், சிலருக்கு கிருஷ்ணன் கிட்ட ஈர்ப்பு வரும், சிலருக்கு ஹரே கிருஷ்ணாக்காரங்களுக்கு கிருஷ்ணன் கிட்ட ஈர்ப்பு இருக்கும், ராமர் கிட்ட ஈர்ப்பு இருக்காது. அப்படியெல்லாம் விசித்திர பிறவிகள் எல்லாம் கூட உண்டு. நம்மளை பொறுத்தவரைக்கும் ரெண்டும் விஷ்ணு தானே அப்படின்னு தோணும், அவங்களுக்கு அப்படி தோன்றது இல்லை. இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே பரம்பொருள் தானே, ராமனா இருந்து விஷ்ணுவா இருந்தா, நாராயணனா இருந்தா, சிவனா இருந்தான்னு எங்களுக்கு தோணும். அது ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளுதலை பொறுத்தது. இஷ்ட தெய்வம் மாற்றவங்க இருக்காங்க, நம்ம தேவை கிடையாது. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒருத்தன் தண்ணி வேணும்னு ஒரு இடத்துல தோண்டினான், 5 அடி தோண்டினா தண்ணி வரல. உடனே அடுத்த இடத்துல தோண்டி பார்த்தான், 10 அடி தோண்டினா தண்ணி வரல. அடுத்த இடத்துல தோண்டி பார்த்தான், 15 அடி தோண்டினா தண்ணி வரல. அடுத்த இடத்துல தோண்டி பார்த்தா 20 அடி தோண்டினா தண்ணி வரல. இப்படி
ஒரு 10-15 இடத்துல தோண்டிட்டான். இன்னொருத்தன் 5 அடி தோண்டினா தண்ணி வரல, அதே இடத்துல 10 அடி தோண்டினான், அதே இடத்துல 15 அடி தோண்டினான். கடைசியில் இவனுக்கு ஒரு 50 அடியில் தண்ணி வந்துச்சு. அந்த ஆசாமி பல இடத்துல தோண்டி 100-200 அடி தோண்டிட்டான், ஆனா அவனுக்கு தண்ணி வரல. அவன் எங்கேயுமே 50 அடி தோண்டல. அதனால அகல உழுவதினும் ஆழ உழும்பாங்க. பல தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இயல்பா நம்முடைய மனசு எதுல லயிக்குதோ, எது பிடிக்குதோ, அதைத்தான் நம்ம பொதுவா இஷ்ட தெய்வம்னு சொல்ல முடியும். அந்த இயல்பா லயிக்கிற அந்த தெய்வத்தையே நம்ம வழிபட்டா அந்த தெய்வமே குலதெய்வத்தினுடைய அருளையும் தரும். தேவானியாந்தி தேவவிரதாக பித்ரூனியாந்தி பித்ருவிரதாக ஊதானி யாந்தி பூதேஜ்யாக மத்பக்தா யாந்தி மாமபி. அந்த தெய்வத்தையே நீங்க பரபிரம்மம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர்கிட்ட இருந்துதான் மீதி எல்லா தேவதைகளும் தெய்வங்களும் வந்தாங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த தெய்வமே அந்த பலனையும் தரும். அப்படிங்கிறது வேதாந்தத்தினுடைய எங்களுடைய புரிதல். बहु बहु धन्यवादाः आचार्य. हरि ओम.